செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. நெகிரி செம்பிலான் கோலப்பிலா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஃபட்ஸில் என்டர்பிரைஸ் இந்தியன் பர்ஹாட் வாகன வர்த்தக நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாகி ஒருவரான சரண்யா கிட்டத்தட்ட 30,000 ரிங்கிட் இழப்புகளை உள்ளடக்கிய 6 குற்றவியல் நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கினார். 30 வயதான சரண்யா மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் நீதிபதி யுஸ்னா கத்தீஜா முகமது யூசுப் முன் வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து அக்குற்றச்சாட்டுகளை தாம் புரியவில்லை என சரண்யா வாக்குமூலம் அளித்தார். குற்றச்சாட்டின்படி அப்போது தம்பினில் முகவரி கொண்ட அக்குறிப்பிட்ட நிறுவனத்தில் நிர்வாகியாக பணிபுரிந்த சரண்யா 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனவரி 1 முதல் ஜூன் 30, 2023 வரை தனது வங்கி கணக்கிற்கு நிறுவன நிதியை சட்டவிரோதமாக மாற்றுவதன் மூலம் குற்றவியல் நம்பிக்கை மீறல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர் மீது குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 408 கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. இது 1 வருடத்திற்கு குறையாத சிறை தண்டனை மற்றும் 14 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை மற்றும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பிரம்படி மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம். ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் 5,000 ரிங்கிட் ஜாமீன் கோரி துணை அரசு வழக்கறிஞர் கோ ஹிசியாங் துங் வழக்கு தொடர்ந்தார். பின்னர் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தலா 2,000 ரிங்கிட் என 6 குற்றச்சாட்டுகளுக்கு மொத்தம் 12,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க அனுமதித்தது மற்றும் வழக்கை ஆகஸ்ட் 25ஆம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.